ஒரு நூடுல்ஸ் தான் பண்ண போகிறோம். நூடுல்ஸை முதல்ல வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். அப்போ தான் நூடுல்ஸ் வந்து தனித்தனியாக வரும். நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கட் பண்ண பூண்டை போட்டுக்கலாம். கொத்தமல்லியை போட்டுக்கலாம். இப்போ சூடாக காசுன ரெட் சில்லி எண்ணெயை ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கணும் எண்ணெய். அப்போ தான் அந்த பூண்டும் அந்த கொத்தமல்லியும் நல்லா ஃப்ரை ஆகும். 2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்லயே பண்ண பீனட் பட்டர் தான் இது. சக்கரை போடாத பீனட் பட்டர் தான், வேற ஒன்றும் இல்லை. வேர்க்கலையை நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு மெல்லமாக விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா இது போல் கட்டியாக வரும். சக்கரை போட்டிங்கன்னா பீனட் பட்டர் மாதிரி ஆகிடும். நம்ம வெறும் சக்கரை போடாமல் பண்ணியிருக்க பீனட் பட்டர் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் கொஞ்சம் பிழிஞ்சிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த அன்ஸ்வீட்டட் பீனட் பட்டர் வந்து நல்லா அதை மிக்ஸோட கலந்துக்கணும். பேஸ்ட் ஆயிட்ட பிறகு நம்ம அந்த வேக வச்ச நூடுல்ஸை வந்து இதில் கலந்துக்கலாம். நல்லா நூடுல்ஸ்லாம் போட்டுட்டு அந்த மிக்ஸோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா?